ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. துலாம் ராசி நேயர்களே, இன்று 2/6/2026 அன்று 1:50 அளவில், அதாவது 1:50 AM அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசியை பயிற்சியாகி இருக்கிறார். தற்பொழுது கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை நாம் இப்போது பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியாகி உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமாகிய தொழில் ஸ்தானத்தில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ ஏதாவது மாறுதல் வருமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கக்கூடும். அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. சொல்லப்போனால் அது தேவையற்ற கவலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவதை பார்த்தோம்னா குரு பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கும் பொழுது முதலில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய புனர்பூசம் 4ஆம் பாதத்திலும், அதன் பிறகு சனீஸ்வர பகவானின் நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்திலும், அதற்கு பின்பு புதனி நட்சத்திரமாக ஆயில்ய நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார். குரு பகவான் உங்களுக்கு யோகத்தினை பெற்றுத்தரக்கூடிய சனி மற்றும் புதனி நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கப் போவதால் மிகுந்த நல்ல பலன்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே சொன்னோம்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர், கேந்திர கோணாதிபதி என்று அழைக்கப்படுபவர். துலா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை பெற்றுத் தருபவர் சனீஸ்வர பகவான் தான். அவருடைய நட்சத்திரமாகிய பூசம் நட்சத்திரத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் 11/6/2026 முதல் சுமார் 2 மாதங்களுக்கு சஞ்சரிக்கப் போகிறார். சனீஸ்வர பகவானின் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிகமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதிகமான யோகங்களை பெற்றுத்தரக்கூடிய கிரகமாக இருப்பவர் சனீஸ்வர பகவான். அவருடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போவதால் மேன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தோம்னா அதற்கு பின்பு குரு பகவான் புதனி நட்சத்திரமாகிய ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர், பாக்கிய ஸ்தானாதிபதி மற்றும் பெரிய ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுபவர். அவருடைய நட்சத்திரமாகிய ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே உள்ளன. காரணம் என்னென்னா, பாக்கிய ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுபவர் 9ஆம் வீட்டு அதிபதி. பாக்கியங்கள் அனைத்தையும் ஒருவருக்கு கொடுக்கக்கூடியவர் 9ஆம் வீட்டு அதிபதி தான். அவருடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் தானே கிடைச்சாகணும். அப்போ நமக்கு 2 பாயிண்ட்டு. ஒன்று, குரு பகவான் உச்சம் பலம் பெற்ற நிலையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார், அது ஒன்று. ரெண்டாவது, குரு பகவான் சஞ்சரிக்க போகும் நட்சத்திரத்தின் அதிபதிகள் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை பெற்றுத்தருவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே சற்று அதிகமாகவே உள்ளன. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசியை சார்ந்த பலர் தங்களுடைய சொந்த உழைப்பால் வாழ்வில் உயர்வை பெறுவார்கள் அல்லது தங்களுடைய திறமையால் வாழ்வில் வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். உங்கள் ராசியை சார்ந்த பலர் தந்தையின் அன்பையும் அனுகூலத்தையும் சற்று அதிகமாகவே பெறுவார்கள். குறிப்பாக உங்கள் ராசியை சார்ந்த பலர் தந்தையால் உயர்வை பெறக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது. உங்கள் ராசியை சார்ந்த மாணவர்களில் பலர் உயர்கல்வி பெறுவதற்கான நல்ல நேரம் அப்படின்னு இந்த குரு பயிற்சியை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வாழ்வில் வளமை வசதிகள் சேரும் காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கப் போகிறது. துலா ராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியாகி அவர் 10ஆம் பாவத்தில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமாகிய விருச்சிக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்திற்கு உச்ச பலமற்ற குருவின் பார்வை தற்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 2ஆம் பாவத்தை தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்றோம். எனவே குருவின் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பொருளாதார நிலைமை மேன்மையான நிலையில் இருக்கும். உங்கள் ராசியை சார்ந்த திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணம் கைகூடி வரும் காலமாக இந்த காலம் இருக்கக்கூடும். குடும்பத்திற்காக சுப செலவுகள் செய்வீர்கள். வாக்குஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் பாவத்திற்கு குருவின் பார்வை, அதாவது உச்ச பலம் பெற்ற குருவின் பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால்
சொன்ன சொல்லை, அதாவது கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே உள்ளன. அடுத்ததாக குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவமாகிய மகர ராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடத்தை சுகஸ்தானங்கிறோம். 4ஆம் இடம் பூமி மற்றும் தாயார் வழியில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை பற்றி சொல்லுகிறது. அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவமாகிய மகர ராசிக்கு உச்ச பலம் பெற்ற குருவின் பார்வை கிடைப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலர் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முதலீடு செய்வீர்கள். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சுப கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன. மேலும் செலவு செய்து உங்களுடைய வாகன வசதிகளை இப்போது மேம்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். தாயாரின் அனுகூலம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். ஒரு சிலருக்கு தாயாரின் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 4ஆம் பாவம் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுவதால் குருவின் பார்வை சுகஸ்தானத்தை கிடைப்பதால் உடம்பு மனசும் நல்லாயிருக்கும். 3ஆவதாக பார்த்தோம்னா குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமாகிய மீனராசி பார்த்து கொண்டிருக்கிறார். இதுலேயும் ஒரு சிறப்பு இருக்குது. 6ஆம் பாவமாக வருவது மீனராசி, அதனுடைய அதிபதி குரு தான். எனவே குரு பகவான் உச்ச பலம் பெற்ற நிலையில் கடகராசியில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவமாகிய தன் வீட்டை தானே பார்ப்பதால் மேன்மையான பலன்களை உங்கள் ராசியை சார்ந்த பலர் இப்பொழுது பெறப்போகிறார்கள். 6ஆம் இடத்தை ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறோம். குருவின் பார்வை 6ஆம் இடத்திற்கு கிடைத்து கொண்டிருப்பதால் போட்டித் தேர்வுகளில் எளிதாக பிறரை நீங்கள் வெல்லப் போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு புதிய வேலை கிடைத்து அதனால் வாழ்வில் உயர்நிலை பெறப்போகிறார்கள். பலருக்கு கல்வித்துறையிலேயோ அல்லது நிதி வங்கி போன்ற துறையிலோ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவர்கள் வாழ்வில் வசதிகளை பெறப்போகிறார்கள். அது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருப்பதால் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மேன்மையான காலம் அப்படியே அந்த குரு பெயர்ச்சி சொல்லலாம். ஒரு கான்ஸ்டண்ட்டாக இன்கம் இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர், மறைவு ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுபவர். 3ஆம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் அவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமாக தொழில் ஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த இசையை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஒரு மேன்மையான காலம்னு சொல்லலாம். அதாவது இசை தொழில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக வரும், வருமானம் பெருகும், அவருடைய புகழ் பரவக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு எடுக்கக்கூடும். அது மட்டும் இல்லை, கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களும் வாழ்வில் உயர்நிலை பெறுவதற்கான காலமாகவே இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது. 6ஆம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டிருப்பதால் புதிய வேலை அமைவதால் உங்கள் ராசி சார்ந்த பலர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறப் போகிறார்கள். நல்ல வேலை கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியின் பொதுவான பலன்களை உங்களுக்கு பார்த்தோம்னா உங்கள் ராசியை சார்ந்தவர்களில் பலர் சொந்த முயற்சியால் வாழ்வில் உயர்நிலை பெறப்போகிறார்கள். பலர் தந்தையால் வாழ்வில் உயர்நிலை பெறப்போகிறார்கள். உங்கள் ராசியை சார்ந்த மாணவர்களில் பலருக்கு உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது உண்டாகப் போகிறது. மேலும் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு புதிய தொழில் அல்லது வேலை அமைந்து அதனால் அவர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறப்போகிறார்கள். பொதுவாகவே குரு பகவான் 10ஆம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மேன்மையான காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. பலருக்கு அரசாங்கத்தின் அனுகூலமும் கிடைக்கக்கூடும். நேயர்களே, குரு பகவான் 10ஆம் பாவத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் சஞ்சரித்து கொண்டிருப்பதாலும் மேலும் குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த யோகங்களை பெற்றுத்தரக்கூடிய கிரகங்களின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போவதாலும் அதிகமான நன்மைகளையே இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. நேயர்களே, இதுவரை துளாராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சியின் பலன்களை பார்த்தோம். துளாராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் நீங்கள் அதிகமான நல்ல பலன்களை பெறுவதற்கான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.